குருநாதா எனையாளும் குமரா தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மறவாதார் உண்மை என்பில் ஒளிவீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளி என்னை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் இருப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நான் பணியை தொடரலாமே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடி கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் தந்தப் பழமும் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழமும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழமும். பழமுதிர் சோலையில் உதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கலந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மகிழான தோட்டமுண்டு. சிறப்புடனே கலந்த தோட்டமுண்டு சிங்கார மயிலான தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடி கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். 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 அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். முத்து மாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தலையை காண வரும் ஒரு நாளாம். சித்திரைப்பூ மாவிலையில் தோரணமாம் அவள் சிங்கார தேரில் வர ஊர்வலமாம். முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம்.
நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே எனதரிடம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலையினுடைய தந்தை தாயின் பிற நங்கை மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தையிலேன்னு சின்னத மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். எங்க அப்பாக்குன்னு கிடையாது, பொதுவா இது இருக்கிற எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஏக்கம் தான். ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரியுமா? என்ன எதிர்பார்ப்பு? ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவே வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா பொம்பளை பிள்ளை வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரி தான் பிறந்தது 7மே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகளின்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் எங்கள் அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்கள் அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமாங்க? வைக்கக்கூடாது. இந்த பூலோகத்தில் எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அனாதையாக இருந்த என்னை எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியவளாக்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்கக்கூடாது. எந்த குறையும் வைக்கக்கூடாது முடிக்கிற எண்ணத்தினால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா இல்லை கூட சேர்ந்து வேற யாரும் வராங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். சொல்லிருங்க. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன சொல்றீங்க? அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். முடிவு பண்ணி வந்திருக்கீங்க? ஆமா. யாரை காதலிக்கிறேன்னு தெரியுமா? நீங்க சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். சொன்னா தானே தெரியும், சொல்லாம எப்படி தெரியும்? யாரை காதலிக்கிறேன், யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவரை மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். அதெல்லாம் உண்மைதான். துதுவன இலையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய விட்டு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த
யாரை காதலிக்கிறேன் அப்படின்னு? இன்னும் தெரியல, எங்களுக்கு சரியா தெரியலையே. எனக்கு இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியுமா நான் யாரை காதலிக்கிறேன்னு இல்ல தெரியல. மாமான்னு தான் சொல்றீங்க, ஆனா எந்த மாமான்னு நான் தெரியல. யாருன்னு தெரியல. தெரியல தெரியல. ஆமா பேரை சொன்னாதானே ஆமா தெரியும். ஆமா பேரை சொன்னாதான் நீங்க யாரை இந்த பொண்ணு இந்த இவரை தான் காதலிக்கிறோம் அப்படின்னு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா. நான் பேரை சொல்லிடுவேன், ஆனா புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிருமா. அது அந்த காலம் 1956 50ல. இப்ப 2024 சொல்லலாம், புருஷன் பேரு தாராளமா சொல்லலாம். போடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, அப்படி இல்லப்பா. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அதை மீறி நடக்க கூடாது இல்ல. எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்கா நம்ம சொல்ல முடியுமா? உண்மை அதுதான். அந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட போய் உங்க வீட்டுக்கார பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டா வீட்டுக்கார பேரை சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல இந்த மாதிரி சின்ன பிள்ளை யாராவது இருந்துச்சுன்னா கூப்பிட்டு அத உங்க ஐயன் பேரை சொல்லுதா, உங்க அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு வேலை ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு அடையாளம் வச்சிருப்பாங்க பேருக்குன்னு. அந்த அடையாளத்தை சொல்லி பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. நான் சொல்ல அடையாளம் சொல்லுங்க, தெரிஞ்சா நாங்க சொல்றோம். முடிச்சிருவோம் நாடகத்தை. அடையாளத்தை சொல். ஒரு பேருக்கு நான் அடையாளத்தை சொல்றேன், இந்த பேரை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் யாரை காதலிக்கிறேங்க ஒரு பேரை சொல்றேன். மேலே இருந்து தண்ணி தண்ணியா கொட்டும். இப்ப கூட கொட்டிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இதுக்கு பேர் என்ன? மலை. மழை. ஆமா. கோவில்ல போய் கும்பிடுவோமே அதுக்கு பேர் என்ன? சாமி. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. மலைச்சாமி. இந்த மாதிரி அடையாளத்தை கண்டுபிடிக்க வைப்பாங்க அந்த காலத்துல பெண்கள். இப்ப அப்படிலாம் கிடையாது. பேரு வேணாம், உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா போயிருக்காங்கன்னு கேளுங்கண்ணே. இந்த போயிருக்கு வரும், அது எங்க போகுது எங்க வருதுன்னு என்கிட்ட சொல்லிட்டா போகுது, தெரியல அப்படி அந்த மாதிரி அப்படிங்கிற நிலைமை இப்ப ஆகி போச்சு. ஆமா, அப்ப நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? இதை ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு பட்டுன்னு விஷயத்த சொல்றேன் பாருங்க. அன்றாட நான் தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானதை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. இருக்கிற கொஞ்சம் நிலைமையை பார்த்தா சரியில்லாத மாதிரி தெரியுது. கொஞ்சம் சீக்கிரமே வெளியில அனுப்பிடலாம் போல இருக்கு. அதனால அந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சொல்லுங்க. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே, செவ்வந்தி பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வாரே, மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே.
பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னை காதலிக்கிறார் என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களே நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் அப்புறம் என்ன காதல் சொல்லுங்க. கிடையவே கிடையாது. இது நீங்களாம் நினைக்கிறீங்க இன்னைக்கும் நேத்து அந்த பிள்ளைக்கு வந்திருக்கு காதல் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. 5 வயதிலே அறியா பருவத்திலே வந்த காதல் இது. வயசு 13 ஆகுதுப்பா. 8 வருஷமா அவர் தான் காதலிக்கிறேன். இப்படி ஒரு பெண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? 8 வருஷமா அவர் தான் காதலிக்கிறேன். ஒரு தடவைனாவது நேரில் வந்து வேண்டாம் கனவுலனாவது வந்து உன்னையே தாமா காதலிக்கிறேன் விரைவில் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரா? எதுவுமே கிடையாது. அனுதினமும் அவரையே நினச்சி 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 இருக்க இப்படி துரும்பா இழைச்சிட்டேன்னா பார்த்துக்கங்களேன்ப்பா. கண்டிப்பா கண்டிப்பா இழைச்சிட்டு தான் இருக்கீங்க. ஆரம்பத்தில் இருந்ததோட கொஞ்சம் இழைச்சிட்டு இருக்கிற உடம்பு இடைக்கிறதுக்குள்ள அந்த முருகப்பெருமான் உடனே திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச என் மாமா ஒரு குன்னைய போல உருகி தவிச்சேனையாமா. இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச என் மாமா ஒரு குன்னைய போல உருகி தவிச்சேனையாமா. நாடென்ன பொழுதுன்னு நான் பாடத்தா வேறென்ன விழுதுன்னு நான் அழத்தா ஏதோ என்பதா நான் நினைச்சு இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச என் மாமா ஒரு குன்னைய போல உருகி தவிச்சேனையாமா. ஆத்தோரம் வீடு கட்டி வீடு கட்டி பாட்டெடுத்து சீத்தோர தாமரையே சேர்த்தெடுத்து நான் கொடுத்தேன். ஆத்தோரம் வீடு கட்டி வீடு கட்டி பாட்டெடுத்து சீத்தோர தாமரையே சேர்த்தெடுத்து நான் கொடுத்தேன். அப்பப்போ கோயிலு ஒண்ணு யாரை எண்ணி பாடுதுங்க அக்க மகனான் இருக்கேன் யாரை எண்ணி பாடுதுங்க ஏ மாமா என்ன போவோம் சொல்லு என்ன பிடிக்கலையா. இருக்கஞ்செடியோரம் இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச என் மாமா உன்னைய போல உருக்கி தவிச்சேனே ஆமா. வானவில்லி நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா மாணவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. வானவில்லி நூலெடுத்து சேல ஒண்ணு நான் தரவா மாணவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வரவா. அப்பப்போ கோயிலு ஒண்ணு யாரை எண்ணி வாடுதுங்க ஆத்தாடி கோபமில்ல யாரை எண்ணி பாடுதுங்க ஏ மாமா என்ன போவோம் சொல்லு என்ன பிடிக்கலையா. இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா ஒரு குன்னைய போல உருகி தவிச்சேனையாமா. நான் என்ன பொழுதுன்னு நான் பாடத்தா வேறென்ன விழுதுன்னு நான் நடத்தா ஏதோ என்பதா நான் நினைச்சு வீணா தவிக்குது. இருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச என் மாமா ஒரு குன்னைய போல உருகி தவிச்சேனையாமா. அப்படி அமையணும் பக்கம் மேளம்னா. இந்த மாதிரி பக்கம் மேளம் இருக்கிறப்ப தான் சுறுசுறுப்பு கிடைக்கும். ஆமா ஆமா அருமையான பக்கம் மேளம். ஆமா. ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும்னா என்ன முக்கியம் சொல்லுங்க பாப்போம். முத ஒளிபரப்பி. பக்க மேளம் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல சரி சரி. அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் கிடையாது. பக்க மேல மட்டும் நடந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிள்ளை நம்மளை சந்திக்குது. சந்திக்கும் போது நம்மளை இப்படி குறை சொல்லுதேன்னு நினைக்க கூடாது. ஆமா உங்களெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு. ஆமா அருமையான பக்கமேல். ஆனா பக்கமேல நான் மஞ்சள் பத்தாதுல அதுக்கு தகுந்தாற் போல ஒளிபெருக்கி வேணுமா இல்லையா? அருமையான ஒளிபெருக்கி அழனியப்பா ஒளிபெருக்கி அந்த ஒளிபெருக்கிக்கும் இதில் பணிபுரியும் அருமை என்ஆர் அவர்களுக்கு எனது சார்பாகும் நான் சார்ந்த கலை குழுவின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கம். ஏன்னா சிரிப்பே வராத முகத்துல சிரிப்பு வராதல முகமே அப்படித்தானே? அப்படியா கட்டுப்பாட்டில் இருக்காரு போல. அருமையான ஒளிபெருக்கி. ஆனா ஒளிபெருக்கி நடந்தா போதுமாப்பா? அப்புறம் என்ன வேணும்? பார்க்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும். அதுதான் என்னன்னு தெரியல. இது மாதிரி இவ்வளோ நேரம் நல்லா கலவரமாக தானே இருந்துச்சு. தம்பியலா தம்பி குட்டிஸு டேய் ஊதா சட்டை கொஞ்சம் அமைதியா எல்லாரும் மேடையில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருந்தா என்ன புரியும்?
ஆமாம். ஏன் இதுக்கு முன்னால் நல்லா கலகலப்பாக இருந்தீங்க, நல்லா கலவரமாக கைத்தட்டி ரசிச்சுருந்தீங்க, திடீர்னு நான் வெளியில் வந்தேன்னா அப்படியே அமைதியாயிட்டீங்களே ஏன்? ரசிக்கிறாங்க அமைதியா இருந்து ரசிக்கிறாங்க. அமைதியாக இருந்து ரசிக்கிறாங்க. அமைதியாக இருந்து ரசிக்கலாம், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கும். ரொம்ப கலவரம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னே புரியாமல் இருக்கிறதுக்கு அமைதியாக இருந்து ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஒரேடியாக மயான அமைதியாக அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கை தட்டி ரசிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், என்கிட்ட ஒரு விசில் வருது, சந்தோஷம். ஆனால் பெரிய விஷயம், இப்படி மழையிலேயும் இந்த நாடகம் வச்சு இந்த ஈரத்தில் இப்படி உட்காந்துவங்களாம் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், அருமையான ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் இருக்கிறனால தானே நமக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அருமையான ரசிகர்கள், நல்லா பார்க்காமலாம் நல்ல ஒளிபெருக்கி அதுக்கெல்லாம் தகுந்தார் விதத்தில் நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அமைப்பு யாரோ ஒருத்தர் அமைப்பு, ஆமாம், நாடக அமைப்பு அருமையான சிறந்த முறையில் அமைச்சிருக்காங்க. எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு